வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் நான் சொல்லிடுறேன். கரெக்டாக வந்து 12:56 PM, அதாவது சண்டே ஆஃப்டர்நூன் நியர் 1 o'clock நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவரையும் வந்திருக்கிற நியூஸ் இது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் இருக்குது. நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. வர வாரத்தில் இதெல்லாம் எப்படி இம்பேக்ட் ஆக போகுது நம்ம மார்க்கெட்டில். லைக் நமக்கு வந்து வர வாரத்தை பொறுத்தவரையும் 4 செஷன் தான். அதாவது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு நமக்கு வந்து 4 செஷன் தான். டியூஸ்டே ஹோலி ஹாலிடே இருக்குது. அந்த ஹோலி பண்டிகை லீவுங்கனால அன்னைக்கு நடக்கிற வீக்லி எக்ஸ்பிரி மண்டே, அதாவது நாளைக்கு நடக்குது. அப்படிங்கும்போது வீக்லி எக்ஸ்பிரி ப்ளஸ் வந்து ஈரான், இஸ்ரேல், யூஎஸ்ஏ இதனுடைய அட்டாக்கு, குளோபல் லெவலில் நடந்துட்டு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதனுடைய இது எல்லாமே வந்து ஓப்பனிங் பெல்ல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுது? ஒரு பிக் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமா, இல்லை ஓரளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமா, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுமா? ஹையாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 3 கண்டிஷனில் எப்படி ஓப்பன் ஆகும்? வீக்லி எக்ஸ்பீரியோட சேர்ந்து வருது. முக்கியமான நியூஸு ஃபர்தராக வந்து நிஃப்டி எப்படி இருக்க போகுது? லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஆஃப்டர் 3 o'clock மேலே நியர்லி 150 பாயிண்ட்ஸ் வெர்டிக்கலாக எதனால் டவுன் ஆச்சு? இப்போ எஃப்ஐஸோடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, இண்டெக்ஸ் ஃபியூச்சர் என்ன வச்சுருக்கிறாங்க? ஸோ லாட் ஆஃப் நியூஸ் இருக்குது. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டேய் பாடுறா, ஏதோ முக்கியமான நியூஸ்லாம் சொல்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு அனுப்பி வைங்க. ஓகேங்களா? ரைட்டு. வள தொலைன்னு பேசாமல் டைரெக்டாக வந்து கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு, லாஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன, அதனுடைய இம்பேக்ட் அப்படியே வந்து மண்டேக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ், ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி வந்துச்சு 7.6% வந்துருக்குது. ஒரு எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது 7%க்கு மேலே நம்மளுடைய ஜிடிபி கண்டினியூவாக வந்துட்டு இருக்குது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபோர்காஸ்ட் 7.4%, பட் நமக்கு வந்திருக்கிற ஜிடிபி 7.6%. ஸோ ஒரு பெட்டரான ஜிடிபி வந்துருக்குது. இது மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் நியூஸ். இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்குது. அது என்னன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயாத்துல்லா காமினி டெத்து. அவர் வந்து போட்டு தள்ளிவிட்டாங்க. அது வந்து பாசிட்டிவ் நியூஸில் தான் வரும். ஸோ அது எதனால் போட்டு தள்ளினாங்க அப்படிங்கிறது நெகட்டிவ் நியூஸில் பார்த்துடலாம். ஸோ இது 2 தான் வந்து பாசிட்டிவ் நியூஸ் ஆஸ் ஆஃப் நவ். இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஈரான் இஷ்யூ. இந்த ஈரான் இஷ்யூ, இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 10 days-ஆவே வந்து பீஸ் டாக் நடந்துட்டு இருந்துச்சு, ஜெனீவாவில் நடந்துட்டு இருந்துச்சு. யூஎஸ் அண்ட் ஈரான் இவங்க 2 பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் ஆச்சு, செகண்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் ஆச்சு, தேர்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆச்சு. ஆனால் அவங்க வந்து 4th ரவுண்டு இன்னும் கப்புள் ஆஃப் டேஸில் நடக்கும் அப்படின்னு ஈரான்லேருந்து அஃபீஷியல் மெசேஜ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த செகண்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரானை சுற்றியும் அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ், அவங்களுடைய மிலிட்ரி, இதெல்லாமே வந்து மிலிட்ரி ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வந்து என்னுடைய யூடியூப்ல நான் கண்டினியூவாக நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓகேங்களா? எனி டைம் வார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் வீக்கெண்டில், அதாவது எப்போவுமே வந்து வீக்கெண்டில் தான் வந்து எந்த ஒரு வார் ஆகட்டும், எந்த ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆகட்டும் வீக்கெண்டில் தான் வரும். ஃப்ரைடே நைட் ஆர் சாட்டர்டே நைட் வரும். இப்போ வந்து இந்த வாரம் வந்து சாட்டர்டே, அதாவது அவங்களுக்கு வந்து நைட் டைம், நமக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் வந்துருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஈரான் இஷ்யூ எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அமெரிக்கா சொல்கிற ரீசன் என்னன்னா, ஈரான் யுரேனியத்தை ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க, நியூக்ளியர் பாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அமெரிக்கா வந்து சொல்லுது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 2 years பேக், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 years பேக் ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிலத்துக்கு கீழே, அதாவது அண்டர் கிரவுண்டில் 300 feet அவங்க வந்து நியூக்ளியர் பிளான்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, அதாவது நிலத்துக்கு கீழே 300 அடி ஆழத்தில் போய் தாக்கக்கூடிய சம் மிசைல் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த பிளான்ட் வந்து நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நியூஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அது வந்து ஒரு நியூஸ். இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து யூஎஸ் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க, ஈரான் நியூக்ளியர்
பிளான்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யுரேனியம் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது யுரேனியம் வந்து அவங்ககிட்ட வந்து 400 kg இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அமெரிக்கா இந்த நியூஸை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா பின்வாசல் வழியா வந்து ஈரானை வந்து முடிக்கணும். ஈரான்ல வந்து அமெரிக்காவுடைய அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸை வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஈரான்ல நிறைய வந்து எண்ணெய் மூலம் இருக்குது, அதை க்ரூடு வந்து நிறைய இருக்குது, அதை வந்து அபகரிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு அமெரிக்கா நினைக்குது அப்படின்ட்டு ஈரான் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் வந்து பேஸ். ஸோ இந்த இதில் தான் வந்து கண்டினியூவாக வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு, எல்லாமே வந்து முடிஞ்சு இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது இஸ்ரேல். எஸ்டர்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் அட்டாக் இஸ்ரேல் தான் நடந்துச்சு. இஸ்ரேல் நடத்தி ஒரு ஃபர்ஸ்ட் மிசைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் யூஎஸும் இது கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து யூஎஸ் இஸ்ரேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஈரான் வந்து இஸ்ரேலையும் தாக்கிக்கிட்டு அமெரிக்காவுடைய ட்ரூப்ஸையும் வந்து தாக்கிட்டு அட் த சேம் பீரியட் அபுதாபி, அதுக்கு பக்ரைன், ஏமன் இங்கே எல்லாமே வந்து அங்கேயும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே எதனால தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே எல்லாமே வந்து யூஎஸ் உடைய ஏர்ஃபோர்ஸ் அங்கே இருக்குது. அபுதாபியில் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. அங்கே எங்கெங்கே அவங்களுடைய யூஎஸ் உடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்குதா அங்கே எல்லாமே வந்து அந்த மிலிட்ரி கேம்ப் ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா நியூஸ் வந்துட்டு இருக்குது. பர்டிகுலராக வந்து துபாய் வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்ட்டு எல்லாமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து துபாயும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். துபாயில் சம் ஃபேமஸான பில்டிங்லேயும் வந்து இந்த அட்டாக் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு மார்னிங் வந்து சம் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற அயாத்துல்லா காமினியை வந்து தூக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஆஸ் ஆஃப் நவ் வார் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து அந்த மிஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அயாத்துல்லா காமினியை வந்து போட்டு தள்ளிவிட்டாங்க. அதனுடைய மெசேஜ் வந்து ஈரானுடைய அஃபிஷியல் மெசேஜும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு மார்னிங் ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஈரான் வந்து யூஎஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்ட்டு நியூஸ் வந்துருக்குது அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து சோசியல் மீடியாவில் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, அவங்க வந்து கடுமையாக எங்களை தாக்குனாங்க அப்படின்னா இந்த உலகமே பார்க்காத அளவுக்கு நாங்கள் வந்து ஈரானை தாக்குவோம் அப்படின்ட்டு ஒரு காட்டமான ஒரு மெசேஜ் சோசியல் மீடியாவில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு மார்னிங் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அமெரிக்காவை தாக்குறதுக்கு உண்டான மிசைல் எங்ககிட்ட கிடையாது, அதே சமயம் அமெரிக்காவை தாக்குறதுக்கு உண்டான மிசைல் நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதும் கிடையாது ஃபியூச்சரில். அதே மாதிரி யுரேனியத்தை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். யுரேனியன் எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யுரேனியம் எங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை வந்து நாங்கள் வந்து குறைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். இந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் அதை வந்து யாருமே வந்து கேர் பண்ணிக்க கிடையாது. ஓகேங்களா? ரஷ்யா அண்ட் சைனா இவங்க 2 பேருமே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து இமீடியட்டாக வந்து வேர்ல்டு கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு சைனா அண்ட் ரஷ்யா வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. இதில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயாத்துல்லா காமினி இவரை வந்து முடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது வார் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? இதனால வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் லேட்டர் நான் சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்க. இதனால வந்து குரூடு ப்ரைஸ் நியர்லி இப்போ வந்து $73 பெர் பேரலுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஃப்ரைடே நைட்டு. இப்போ வந்து ஈரானுடைய ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த ஜலசந்தி வழியாக தான் வந்து வேர்ல்டுக்கு தேவையான கிட்டத்தட்ட 20% வந்து 30% ஆஃப் க்ரூடு வந்து ட்ராவல் ஆகணும். அப்போ அந்த ஹார்மோஸுங்கிற ஏரியா வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து க்ரூடு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், தாறுமாறாக ஏறும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, $90 வந்து $100 பெர் பேரலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது போச்சு அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கு வெரி பேட் நியூஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்ததா சில்வர் அண்ட் கோல்டு. சில்வர் வந்து நியர்லி இப்போ வந்து $95 வந்து $100 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மண்டே மார்னிங். அதுக்கடுத்து வந்து கோல்டு $5,300 நியர்லி இருக்குது. இந்த கோல்டு $5,500 to $5,600 வரைக்கும் போகும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே இதாக வரனால இது எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸில் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து எஃப்ஐஸ். நம்ம மார்க்கெட்டில் வந்து பாய்சன் கொடுத்தாவே பாயாசமாக குடிக்கிறாங்க எஃப்ஐஸ்.
அதாவது எதுக்குமே நியூஸே இல்லை அப்படின்னா கூட நம்ம மார்க்கெட் இறக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான நியூஸ் வரும்போது இன்னும் வேகமாக இறக்கும். லாஸ்ட் ஃப்ரைடே எதுக்கு நம்ம மார்க்கெட்டு 300 பாயிண்ட் இறங்குச்சு? ஓகேங்களா? லாஸ்ட் தேர்ஸ்டே எதனால மார்க்கெட் ஹைலேருந்து இறங்குச்சு? எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. நல்ல ஒரு ஜிடிபி எக்ஸ்பெக்டேஷன் தான், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எதனால வந்து இந்த 2 நாள்ல வந்து ஆல்மோஸ்ட் 400, 500 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஹைலேருந்து இறங்கியிருக்கணும். எந்த ஒரு நியூஸுமே இல்லை அப்படின்னா கூட நம்ம மார்க்கெட் வந்து இறங்கும். ஆனால் இப்போ வந்து எஃப்ஐசி சேர்ந்து செல் பண்ணுறாங்க. இவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. அப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? அதனால பாயசம் கொடுத்தாவே பாயாசமாக குடிக்கிற எஃப்ஐஸ் இப்போ வந்து பாயாசமே கிடைச்சிருக்குது. அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 4630 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. இந்த பிப்ரவரி மந்த் பொறுத்தவரையும் 6640 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஜனவரி மந்த்தை பொறுத்தவரையும் 41,400 நியர்லி வந்து செல் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 மாசத்துல மட்டும் 48,000 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ். டொமஸ்டிக் பார்க்கலாம். டொமஸ்டிக் எஃப்ஐஸ் எவ்வளோ தான் செல் பண்ணாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்ட்டு நம்ம டொமஸ்டிக்கும் வந்து போட்டு வாங்கியே தள்ளுறாங்க. இந்த லாஸ்ட் வீக் மட்டும் எஃப்ஐஸ் 24,310 கோடி வாங்கிக்கிறாங்க. 24,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க லாஸ்ட் ஃப்ரைடே. ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ரீபேலன்சிங் நடந்துச்சு. அதை நான் லேட்டர் சொல்கிறேன். பிப்ரவரி மந்த்தை பொறுத்த வரையும் 38,423 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஜனவரி மாதம் பொறுத்த வரையும் 69,220 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இந்த 2 மாதத்தை பொறுத்த வரையும் 1,07,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இதுதான் லாஸ்ட் வீக் இருந்த நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஈச் 1.5% டவுன் ஆகிருக்குது. செக்டார் வைஸ் பொறுத்தவரையும் ஐடி 4%, ரியாலிட்டி 4%, ஆட்டோ, எஃப்எம்சிஜி, பேங்க் நிஃப்டின்ட்டு 1% to 2% வரையும் டவுன் வந்து க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் வீக் அவுட் பர்ஃபார்மர் இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்மா அண்ட் மீடியா ஸ்லைட்லி பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே ஈவினிங் 4 o'clock ஐஐபி டேட்டா வருது. இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா ப்ரீவியஸாக இருக்கிறது 7.8%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 6.3%. ஈவினிங் 8:30 PM ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வரப்போகுது. டியூஸ்டே யூரோப் ஜோனோட இன்ஃப்ளேஷன் வருது. வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இல்லை. ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock யூஎஸ் வந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா, ரீட்டைல் சேல்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. ஓகேங்களா? இதுதான் வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸு. எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த லாஸ்ட் வீக்கு பிப்ரவரி மந்த் சீரீஸ் முடியும் போது அவங்க வந்து 75% ஷார்ட்டில் இருந்தாங்க. நியர்லி இந்த பிப்ரவரி மந்த்தை பொறுத்தவரையும் 85% ஷார்ட்டில் இருந்து 75% ஷார்ட் வரையும் கொண்டு வந்தாங்க. 10% ஷார்ட் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ அகைன் 82% ஷார்ட்டுக்கு வந்துட்டாங்க. கிளைண்ட் அண்ட் டொமஸ்டிக் 67% லாங்கில் இருக்கிறாங்க. ப்ரொப்ரேட்டர் 65% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் எஃப்ஐஸ் உடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் பேசிஸ். ஓகே, இப்போ திங்கட்கிழமை காலையில் எப்படி ஓப்பன் ஆக போகுது, இப்போ இருக்கிற நியூஸுக்கெல்லாம் மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக க்ரூடு இன்க்ரீஸ் ஆகிடும். $85 to $95 நியர்லி வரும். கோல்டு $5,400 to $5,500 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சில்வர் $100 வரையும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயாத்துல்லா அலி காமேனி இவர் வந்து போட்டு தள்ளிவிட்டாங்க. இப்போ இவர் இன்னமும் வந்து சஸ்பெக்டட் பர்சனில் இன்னமும் வந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இவர் வந்து ஃபினிஷ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வார் வந்து இன்னும் சிவியராக இருந்திருக்கும். இப்போ அந்த சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் இப்போ இந்த வார் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகேங்களா? அப்போ இவர் போட்டு தள்ளாமல் இருந்திருந்தால் நிஃப்டி நியர்லி ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து 800 பாயிண்ட்ஸ் வரையும் டவுனில் கூட ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா? 500 to 800 பாயிண்ட்ஸ் வரையும் டவுனில் ஓப்பன் ஆகியிருக்கும் இவர் போட்டு தள்ளாமல் இருந்தால். இவர் போட்டு தள்ளிவிட்டதுனால இப்போ நிஃப்டி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் 200லேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஆர் 400 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து டவுன் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஓப்பன் ஆகிறது. அதுக்கப்புறம் எப்படி ஆகுங்கிறது சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து. பட் 200 to ஒரு 350 அந்த பாயிண்ட்ஸுக்குள்ளே டவுன் ஆகும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வார் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஸ்ரேல் அண்டு யூஎஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற லீடர் யார் அப்படின்னு சர்ச் பண்ணி அவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க.
அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து டோட்டலாக வந்து வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அயாத்துல்லா காமெனியை போட்டு தள்ளனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் நாம் வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஒரு பெரிய நெகட்டிவ் கேப் டவுன், ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸில் வந்து இது போட்டு தள்ளனால அந்த பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறனால கேப் டவுன் தான். பட் அந்த கேப் டவுன் எவ்வளோ பாயிண்ட்ல ஓப்பன் ஆகுது? 200 பாயிண்டா, 400 பாயிண்டா, 600 பாயிண்டா, 800 பாயிண்டா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லை. ஸோ கொஞ்சம் 200 to 400 பாயிண்ட்ஸ்க்குள்ள டவுன் ஆகிறதுக்கு, கேப் டவுன் ஆகிறதுக்குனான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரையும். இப்போ எதுவும் வேற எதுவும் பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, இல்லை நாங்கள் வந்து டோட்டலாக விட்ரா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் இருக்கிற வரையும் இதுதான் நியூஸு. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே எதனால் அப்படி ஃபாலோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் இன்சைடர் நியூஸ் தான். காரணம் என்னன்னா, எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. ஆஃப்டர் 3 o'clock வந்து ரீபேலன்சிங் நடந்துச்சு. இந்த ரீபேலன்சிங்கில் வந்து நிஃப்டி 50ல் ஏதோ ஒரு ஸ்டாக் தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டாக்கு வந்து இறங்குறதுக்கு கூட நம்ம மார்க்கெட் இப்படி இறங்கியிருக்காது. 150 பாயிண்ட்ஸ் வெர்டிக்கல் ஃபால் ஆச்சு. 3 மணிலேருந்து 3:10க்குள்ள 10 நிமிஷத்தில் 150 பாயிண்ட் டவுன் ஆச்சு. சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா? கேட்டால் ரீபேலன்சிங் சொல்லுவாங்க. ரீபேலன்சிங்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல தான் ரீபேலன்சிங் பண்ணியிருக்கணும். மற்ற இண்டெக்ஸ் ஸ்டாக்லாம் எதுக்கு கொடுத்தாலும் நாங்கள். ஸோ இந்த வார் வர்றதுங்கிறது ப்ரீவியஸாகவே வந்து எஃப்ஐஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம மார்க்கெட்டு தான் இப்படி ரீபேலன்சிங் இறங்கிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட்டு எதுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே 1% டவுன் ஆச்சு? ஸோ அவங்களும் தெரிஞ்சிச்சு. உலகம் பூரா வந்து இன்சைடர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஒரு மார்க்கெட்டு ரன் பண்ணுறதே வந்து இன்சைடர்ஸ் தான். அந்த நியூஸ் வெளியே தெரிஞ்சிருக்குது, அதனால வந்து போட்டு தள்ளிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டி வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடுச்சா? 25,400 கீழே 400 கீழே இருந்துச்சுன்னா 25,050ங்க, 25,100 அந்த கேப் இருக்குது. அந்த கேப் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஃப்ரைடே கேப் ஃபில் ஆயிடுச்சா? இப்போ வந்து எல்லாமே வந்து எரேஸ் ஆயிடுச்சு. அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்ன லெவல் இருந்துச்சோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ நிஃப்டியோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி சப்போர்ட் 24,800. இந்த 24,800 கீழே இருந்துச்சுன்னா 24,600. இந்த 24,600 என்ன அப்படின்னா, பட்ஜெட்டில் வந்த லோ. பட்ஜெட் அந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கலாக டவுன் ஆச்சு பார்த்தீங்களா, அதனுடைய பாட்டம் தான் 24,600. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற ஒரு மேஜர் சப்போர்ட். 24,800 அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா 24,600. ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை, 25,500. ஒருவேளை 25,500லாம் போச்சு அப்படின்னா மறுபடியும் அங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ வர வாரம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. மண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டியூஸ்டே ஹோலி ஹாலிடே, வெனஸ்டே அந்த தேர்ஸ்டே வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி, ஃப்ரைடே. ஸோ எவ்ரிடே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங் அல்லாத நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே தான். ஸோ வர வாரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது கேப் வந்து ஃபில் ஆகிடுச்சுங்களா பாருங்கள், இதுதான் கேப்பு. இந்த கேப் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,800 ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,600. இது வந்து அந்த பட்ஜெட் டேல வந்து லோ. இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃப்ரைடேவுடைய ஹை 25,500. 25,500க்கு மேலே போகிற பட்சத்தில் 25,750 இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,000 தாங்க சப்போர்ட். 60,000 கீழே வந்துச்சு அப்படின்னா 59,650. 59,650க்கு கீழே வந்துச்சுன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்க. இந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா 59,600 கீழே நெக்ஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் ஃப்ரீ ஃபால் இருக்குது 58,600. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 61,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.